அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஒரு மோர் தாத்தா மோர் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு பச்சை மிளகா அண்ட் சின்ன துண்டு அளவு இஞ்சை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கொத்தமல்லி போட்டு ஒரு கெட்டியான தயிரை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த தயிருக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு ஓட்டு எடுத்துக்கலாம். நான் தயிரில் ஏற்கனவே உப்பு போட்டு வச்சுட்டேன். இப்போ ஒரு கிளாஸில் நுங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், எங்கள் வீட்டில் இருந்துச்சு, அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நம்ம மாங்காவை சின்ன சின்ன பீசஸ் போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இதோட ரொம்ப முக்கியமான ஸ்பெஷல் ஐட்டமான காரா பூந்தியை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம மிக்சியில் ஆட் பண்ணி வச்சுருக்கிற மோரையும் சேர்த்து சேவ் பண்ணால் நம்மளோட சூப்பரான மோர் தாத்தா மோர் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இது கூட கொஞ்சோண்டு ஐஸ் கியூப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் மண் கிளாஸில் வச்சுருக்கேன்றதுனால கொஞ்ச நேரம் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தேன். இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட குடிக்கலாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த காரா பூந்தி இந்த மோரில் எந்த அளவுக்கு ஊறுதோ உங்களுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும்.